இன்னைக்கு நம்ம பீச்சில் இருக்கிற மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல். இப்போ எனக்கிட்ட மாங்காய் கிடைக்கல, அதனால ஆமச்சூர் பவுடர் மாங்காய்க்கு பதிலாக வச்சுருக்கேன். நீங்கள் மாங்காய் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன, எப்படி செய்யணும் எல்லாம் காட்டுறேன். இவன் என்னோடய பேத்தி முக்தி, அவள் எனக்கு கூட ஹெல்ப் பண்ண போகிறா. எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறா. நீங்கள் அதை பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தேவையான பொருள்: பச்சை பட்டாணி காஞ்சி இருக்கும், அது 12 மணி நேரம் ராத்திரியே ஊற போட்டணும். தண்ணியில் நிறைய தண்ணி மூழ்கிற அளவுக்கு கழுவிட்டு ஊற போடணும். காலையில் அதை எடுத்து 4-5 விஷயம் இந்த மாதிரி பாருங்கள் பழைய வேக வச்சு கொஞ்சம் உப்பும் போடணும். மஞ்சத்தூள் உப்பு அரை ஸ்பூன் போட்டு வேக வச்சு இப்போ ரெடியாக நான் வச்சுருக்கேன். முதல்ல அரைக்கிறதுக்கு 4-5 பல் பூண்டு, 4-5 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, சோம்பு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், தேங்காய் சின்ன பத்தை ஒரு பத்தை அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரை வெங்காயம் ரஃப் சாப் பண்ணி வச்சுக்கோங்க, அரைக்க போகிறோம். அதனால அதே போல் அரை தக்காளி ரஃப் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 1 இஞ்சி பூண்டு 2, பச்சை மிளகாய் 3, சோம்பு சீரகம் 4, 5, தேங்காய் 1, 6, தக்காளி 1, 7, கொத்தமல்லி 1, 8, வெங்காயம் 1, 9. இந்த 9 பொருளும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போது தாளிப்புக்கு நைஸாக அரிஞ்ச வெங்காயம், ஒரு வெங்காயத்தில் பாதி தான் நம்ம தாளிப்புக்கு போட்டுக்க போகிறோம், பாதி மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்கு வச்சுக்க போகிறோம். அதே போல் நைஸாக அரிஞ்ச மீதி அரை தக்காளி கார்னிஷிங் பண்ண போகிறோம். கொத்தமல்லி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். லெமன் புழியறதுக்கு அரை கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் இல்லைன்றதால் ஆமச்சூர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதுலேயே பட்டாணியில் வேறு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இவ்வளோ தான் நம்ம தேவையான பொருள். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு மேலே வச்சுருக்கேன். முக்கியமாக 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் உங்களுக்கு விருப்பப்படுற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். நான் இரும்பு கடாய் தான் வைக்கிறேன். இது சூடேறட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிற பொருளாக என்னென்ன வேணுன்றத இப்போ இதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, சோம்பு சீரகம், தேங்காய், கருவேப்பிலை போட வேண்டாம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி பாதி ரஃப் சாப் பண்ணியிருந்தால அதுவும் இந்த கொத்தமல்லியும் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கடாய் வச்சு கடாய் காஞ்சிச்சு. இப்போது இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த மிளகாத்தூள் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்கான எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுடலாம். எண்ணெய் பொரிஞ்சிட்ருக்கு. இதில் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணது வதக்கிக்கலாம். மீதி பாதி இது கார்னிஷிங் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இது நல்லா வெங்காயம் வதங்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். கொஞ்சம் தக்காளி போட்டு மீதி பாதி தக்காளியை அதே போல் கார்னிஷுக்கு வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் இதிலே போட்டுருவோம். இதே நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இதிலே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டும் போட்டு வதக்க போகிறோம். அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டும் இதிலே போட்டுடலாம். இது நல்லா பச்சை வாசனை போக இந்த எண்ணெயில் இந்த மசாலா போடுறது அரைச்சது எல்லாம் வதங்கணும். பச்சை வாசனை போகாமல் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. சுண்டல் வேக வச்சாலே அந்த தண்ணி நான் மிச்சம் இருந்தால் அது வேஸ்ட் பண்ணாதீங்க, டேஸ்ட்டே போயிடும். வடித்து எடுத்து கீழே ஊற்றுனீங்கன்னா அந்த வடித்த தண்ணியை எடுத்து இந்த மிக்ஸி ஜார் கழுவுறதுக்கு வச்சுக்கலாம். அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் பொறுமையாக தான் வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி எல்லா பொருளும் வந்துச்சு. அதில் இந்த வேக வச்ச பட்டாணி தண்ணி, இந்த ஜார் கழுவின தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வேணுன்ற அளவுக்கு இன்னொரு டம்ளர் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது பச்சை வாசனைலாம் போகிறது ஒன்று. ரெண்டாவது கொஞ்சம் கிரேவி நம்மளுக்கு கிடைக்கும். இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வேக வச்சிடலாம். நல்லா அது கொதித்து வரட்டும்.
இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் மசிக்கக்கூடாது, நடுவில் கொஞ்சம் தான் மசிக்கணும். 1-2 இருக்கணும். பாதி மசிச்சுட்டு பாதி வந்து முஷாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த மசிக்கிறது ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு குழன்னு சுண்டல் நல்லா டேஸ்ட்டாக கிரேவியாக வரும். இங்கே பாருங்கள், நல்லா கிரேவி பச்சை வாசனை நல்லா போய் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போது இந்த சுண்டலை போட போகிறேன். கரம் மசாலா போடுறேன். அதோட இந்த ஆமைச்சூர் பவுடர் கொஞ்சம் போடுறேன். மாங்காவை மேலேயும் கொஞ்சம் தூவிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் திக்காகும் கொதிக்கிறதுக்கு, அதனால் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றுறேன். இது முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இதை நான் சர்வ் பண்ணுறதை எடுத்து என்னோட பேத்தி முக்தியும் சக்தியும் டேஸ்ட் பண்ணி இது எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. இது 40-45 வருஷத்துக்கு முன்னாடி பீச்சில் நான் சாப்பிட்டது இப்போ ஞாபகம் வச்சுட்டு செய்கிறேன். பட் என் பேத்திங்கிட்ட சாப்பிட்டது கிடையாது அவங்க. அதனால் இன்றைக்கி அதை சாப்பிட்டு பார்த்து அவங்க எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. பாருங்கள், இது பாருங்கள், மாங்காய்க்கு பதிலாக நான் ட்ரை மேங்கோ பவுடர் போடுறேன். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம் தான் போடணும், நிறைய போடக்கூடாது இதெல்லாம். ஏன்னா ஏற்கனவே அரைச்சி எல்லாம் போட்டோம். அது மேலே இந்த தக்காளி, அதே மாதிரி கொத்தமல்லி, லேசாக புளிப்புக்கு லெமன் ஒரு சொட்டு. மாங்காய், தேங்காய், பட்டாணி சுண்டல் பீச்சில் விற்கிற மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்க அப்போ பீச்சுக்கு போனால் நான் எங்கள் பிள்ளைங்க சின்னவங்களாக இருக்கும்போது வாங்கி கொடுப்பேன். இப்போ என் பேத்திங்களுக்கு அது மாதிரி வாங்கி கொடுக்க முடியலன்றதால இங்கே நான் செஞ்சு கொடுக்குறேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதோ இப்போ சக்தி முக்தி என்னோட பேத்தி 2 பேரும் சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். சக்தி சாப்பிட்டு காட்டுமா. சக்தி தான் எங்கள் பெரிய பேத்தி. முக்தி இப்ப சாப்பிட்டு சொல்லு. 40 வருஷத்துக்கு முன்னாடி பீச்சில் என்னோட சின்ன பையன் அருணுக்கு நான் வாங்கி கொடுத்த இதே சுண்டலை இப்போ அவனுக்காகவும் அவன் பிள்ளைங்களுக்காகவும் இன்னைக்கு செஞ்சேன். இப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்ல போறான். அருண் பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்லு அருண். எனக்கு கொஞ்சம் காரம் தூக்கெல்லாம் தேவைப்படுச்சு. நான் எக்ஸ்ட்ரா போட்டேன் அந்த கரம் மசாலா. அது சூப்பராக இருக்கு. குட் ஜாப் அம்மா, இட் வாஸ் நைஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபியோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க. நன்றி.